இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான புலனாய்வு அமைப்பான மொசாட்டுக்குள்ளே இருந்து மிக முக்கியமான உயர்ந்த பதவிகளில் இருந்த 2 பேர் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான முக்கியமான காரணம் ஈரான் போரில் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வி. இப்பொழுது இந்த செய்தி வெளியில வந்திருக்குது. ஈரானிய மக்களை தூண்டிவிட்டு அவர்களுடைய எழுச்சியின் ஊடாக ஈரானிய தலைமையை கவிழ்க்க நினைத்த மிகப்பெரிய சூழ்ச்சி தோல்வியில் முடிந்துவிட்டதாக இப்போது இஸ்ரேல் ஒத்துக்கொள்கிறது. குர்திஸ்தான் இயக்கத்தில் பலரை இணைந்து கொண்டு அவர்களை ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தி ஈரானை குழப்பமடைய செய்யுமாறு ஊக்குவித்ததாக ட்ரம்ப் அவர்கள் மீது இப்போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. வணக்கம், நான் உங்கள் RM ராம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த காணொலியை மிக முக்கியமான பரபரப்பு செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. சரி, காணொலிக்கு ஒரு லைக் போட்டு அப்படி உள்ள வாங்க. இந்த காணொலியில் இருக்கின்ற மிக முக்கியமான விஷயங்களை இன்னும் கிளீனா பார்க்கலாம். இஸ்ரேலின் மொசாட் அமைப்புக்குள்ள ஒரு அதிர்ச்சியூட்டும் களை-எடுக்கும் பணி நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஈரான் போரின் முடிவில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானினுடைய ஆட்சியை கவிழ்க்க தவறியதை தொடர்ந்து மொசாட் அமைப்பு வெளிப்படையற்ற ஒரு மறைமுகமான ரகசிய உள்மாற்றத்தை செய்து வருவதாக கூறப்படுகிறது. ஈரானிய தலைமையை கவிழ்க்கும் ரகசிய திட்டம் தோல்வியில் முடிந்ததை அடுத்து அந்த மொசாட் அமைப்பினுடைய மிக மூத்த அதிகாரிகளில் 2 பதவியில் இருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். சனல் சுவல் செய்தியின்படி மொசாட் இயக்குனர் ரானன் பேக்அவுட் மொசாட் அமைப்பினுடைய உளவுத்துறை இயக்குநரகத்திற்கு தலைமை தாங்கிய ஒரு அதிகாரியையும் மொசாட்டின் ஈரான் பிரிவை வழிநடத்திய மற்றொரு அதிகாரியையும் பதவியிலிருந்து தூக்கி எறிந்திருக்கிறது இஸ்ரேல். ஈரானில் உள்ள சிறுபான்மை இன குழுக்களிடையே உள்ள அதிருப்தியை பயன்படுத்தி நாடு முழுவதிலுமான அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களை மீண்டும் தூண்டிவிட்டு இஸ்லாமிய குடியரசை வீழ்த்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு ரகசிய செயல்பாட்டு வரைபடத்தின் முக்கிய சூத்திரதாரிகளாக இந்த தூக்கி எறியப்பட்ட அதிகாரிகள் இருந்ததாக அந்த செய்தி கூறுகிறது. கடந்த ஜூன் மாதம் மொசாட் அமைப்பினுடைய பொறுப்பை ஏற்றதில் இருந்து பேக்அவுட் தோல்வியடைந்த இந்த ஆபரேஷன் தொடர்பாக அந்த 2 அதிகாரிகளுடன் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைக்கு வாஷிங்டனின் ஆதரவை கேட்டபோது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடந்த பிப்ரவரியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் இதே உத்தி குறித்து விவாதித்ததாக அந்த செய்தி கூறுகிறது. ஈராக் எல்லைக்கு அருகில் உள்ள இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை IRGCயின் நிலைகள் மீதும் குறிப்பாக ஈரானிய குர்திஸ்தானில் உள்ள இந்நிலைகள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் என்று அந்த திட்டமிடப்பட்ட வியூகத்தில் கணக்கிடப்பட்டிருந்தது. அந்த தாக்குதல்கள் மூலம் குர்திஸ் போராளிகள் ஈரானுக்குள் நுழைந்து ஈரான் நாட்டின் வடமேற்கில் உள்ள குர்திஸ் நகரங்களை நோக்கி முன்னேற ஒரு வழிப்பாதை உருவாக்குவதே அந்த தாக்குதல்களின் நோக்கம் என்று நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த திட்டமிடப்பட்ட சூழ்ச்சிகரமான தாக்குதலானது பரந்த அளவில் ஒரு எழுச்சியை தூண்டும் என்றும் ஆயிரக்கணக்கான இளம் குர்துக்கள் இந்த இயக்கத்தில் இணைவார்கள் என்றும் மில்லியன் கணக்கான ஈரானியர்கள் வீதிகளுக்கு வருவார்கள் என்றும் இறுதியில் தெஹ்ரானில் ஆட்சி மாற்றத்திற்கான உத்வேகத்தை இது உருவாக்கும் என்றும் மொசாட் மிக நம்பியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குர்திஸ் தாக்குதல் அந்த திட்டத்தின் மிக முக்கியமான தூண்களில் ஒன்றாக இருந்திருக்கிறது என்று கூறப்பட்டது. முன்னாள் ஈரானிய அதிபர் மஹ்மூத் அஹமதி நெயாட்டை நாட்டின் புதிய தலைவராக நியமிக்க மொசாட் திட்டமிட்டிருந்ததாகவும் பல அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அந்த அறிக்கைகளின்படி ஹங்கேரியில் நடைபெற்ற கல்வி மாநாடு ஒன்றின் போது மறைமுகமாக அஹமதி நெஜாட்டும் அப்போதைய மொசாட் தலைவர் டேவிட் பார்னியாவும் இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக சந்தித்து பேசியதாக கூறப்பட்டிருக்கிறது. எனினும் இந்த கூற்றை அஹமதி நெஜாட்டின் அலுவலகம் மறுத்திருக்கிறது. இந்த இயக்கத்தில் இணையுமாறு குர்திஸ் தலைவர்களை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஊக்குவித்ததாகவும் இராணுவ உதவியை வழங்கியதாகவும் அந்த அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கூற்றுக்களின்படி குர்திஸ் தலைமை இந்த திட்டத்தை நிராகரித்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் மோதலில் இணைவதை தவிர்க்குமாறு அல்லது பிரிவினைவாத குழுக்களை ஆதரிப்பதை தவிர்க்குமாறு குர்திஸ் தலைவர்களுக்கு ஈரான் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. எந்த ஒரு நேரடி ஈடுபாடும் இராணுவ நடவடிக்கைக்கு வழிவகுக்கும் என்று தெஹ்ரான் எச்சரித்ததுடன் ஈராக்கின் குர்திஸ்தான் பகுதிக்குள் அதன் தலைமை தீவிரமாக பங்கு பெற்றால் தரைப்படைகளை அனுப்புவதாகவும் அச்சுறுத்தியது. இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட போராளி மற்றும் உளவு வலைப்பின்னல்களுக்கு எதிரான தனது ஒடுக்குமுறையை தொடர்வதாக ஈரான் கூறி வரும் வேளையில் மொசாட்டுக்குள் இந்த அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஹெமன் மாகாணத்தில் மொசாட்டிலிருந்து உணர்திறன் வாய்ந்த இராணுவ மற்றும் வான் பாதுகாப்பு தளங்கள் பற்றிய தகவல்களை கோரியதாக கூறப்படும் 21 பேரை ஈரான் உளவுத்துறை அமைச்சகம் கைது செய்துள்ளதாக கூறப்படுகிறது.
மேலும் ஈரானின் மிஸ்ஸான் செய்தி நிறுவனத்தின் தகவல்களின்படி தனித்தனி நடவடிக்கைகளில் 4 ஆயுதம் ஏந்திய சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளும் ஈரானால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. மத்திய கிழக்கிலிருந்து அமெரிக்காவின் வெளியேற்றம் எதுவும் இதுவரை நடைபெறவே இல்லை. ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதும் நடைபெறவில்லை. இதுதான் தற்போது ஈரானில் இருந்து வரும் செய்தி. இப்போது என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம். 3 நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படும் வரை ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும் என்று ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினர் பெனாம் சைடி கூறுகிறார். அமெரிக்க கடற்படை முற்றுகையை நீக்கப்பட வேண்டும். அமெரிக்க படைகள் பிராந்தியத்தை விட்டு வெளியேற வேண்டும். மேலும் தமது நாட்டின் மீதான அச்சுறுத்தல்கள் என்று ஈரான் குறிப்பிடுபவை முடிவுக்கு வர வேண்டும். உலக கடல்வழி எண்ணெய் வர்த்தகத்தில் 1/5 பங்கு ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்வதால் இது மிகவும் முக்கியமானது. ஈரான் போரை தொடர்ந்து நடந்து வரும் இடையூறுகள் ஏற்கனவே உலகளாவிய எரிசக்தி சந்தைகளை உலுக்கியுள்ளன. எண்ணெய் விலையை மேலும் உயர்த்தியுள்ளன. மேலும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வெளியே உள்ள நாடுகளின் பொருளாதாரங்களையும் பாதித்துள்ளன. கப்பல் வழிகள் குறித்து மட்டுமே ஓமானுடன் விவாதங்கள் நடைபெற்று வருவதாக கூறிய சைதி, நீரிணையை திறப்பது அல்லது மூடுவது குறித்த இறுதி முடிவு ஈரானை மட்டுமே சார்ந்தது என்று வலியுறுத்தினர். ஹார்முஸ் நீரிணையை ஈரானினுடைய மிகச்சிறந்த மூலோபாய சொத்துக்களில் ஒன்றாக வர்ணித்த அவர், அதன் தடுப்பு மதிப்பு ஒரு அணுகுண்டை விட அதிகம் என்றும் கூறினார். இது ஒரு முக்கியமான தருணத்தில் அவர் சொன்ன விடயங்களாகும். ஈரானும் ஓமானும் ஹார்முஸ் நீரிணை வழியாக வணிக கப்பல் போக்குவரத்துக்கான ஒரு கட்டமைப்பை இறுதி செய்யும் விளிம்பில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அத்தகைய ஒப்பந்தம் என்றால் அந்த நீர்வழி மீண்டும் திறக்கப்படும் என்று அர்த்தமல்ல என்பதை தெஹ்ரான் தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஓமானுடனான பேச்சுவார்த்தைகள் முற்றிலும் இருதரப்பு சார்ந்தவை மற்றும் கப்பல் போக்குவரத்து ஏற்பாடுகளில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றன என்று துணை வெளியுறவு அமைச்சர் ஹசன் கரிபாப்பாடி கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் அமெரிக்காவுடன் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதற்கிடையில் வாஷிங்டனில் இருந்து வரும் தொனி மிக பழைய எச்சரிக்கையுடன் இருக்கிறது. ஈரானுடனான எந்த ஒரு சாத்தியமான ஒப்பந்தமும் குழப்பமானதாக இருக்கும் என்று அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கூறுகின்றார். ஈரானின் பிளவுபட்ட அரசியல் அமைப்பு காரணமாக அது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மிகவும் கடினமானது என்று அவர் விவரித்தார். ஹார்முஸ் நீரிணை மேலாண்மை மட்டுமே தெஹ்ரானில் இருந்து வரும் ஒரே செய்தி அல்ல. ஈரானின் இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜெனரல் அக்ராமியா எந்த ஒரு சூழ்நிலைக்கும் இஸ்லாமிய குடியரசினுடைய இராணுவம் முழுமையாக தயாராக இருப்பதாக கூறுகின்றார். அவரின் கூற்றுப்படி சேதமடைந்த அமைப்புகளை நவீனமயமாக்குதல், புதிய இராணுவ உபகரணங்களை சேர்த்தல் மற்றும் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட திறன்களை பெரிதும் நம்பியிருப்பதன் மூலம் இராணுவம் தனது போர் தயார் நிலையை சீராக மேம்படுத்தி வருகிறது என்றார். புதிய உபகரணங்களின் வருகை தற்போதைய செயற்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய இராணுவம் தனது போர் சொத்துக்களை மறுசீரமைக்க அனுமதித்திருக்கிறது என்று அவர் மேலும் கூறினார். இவை அனைத்தையும் சேர்த்தால் இந்த முன்னேற்றங்கள் ஒரு பெரிய பிம்பத்தை வரைகின்றன. ஒருபுறம் ஈரான் ஓமானுடன் வணிக கப்பல் போக்குவரத்து ஏற்பாடுகளை பற்றி விவாதித்து வருகின்றது. மறுபுறம் அது வாஷிங்டனுடன் நேரடி பேச்சுவார்த்தையை நடத்த மறுக்கிறது. ஹார்முஸ் நீரிணையை மூடியும் வைத்திருக்கிறது. மேலும் தனது வளர்ந்து வரும் இராணுவ தயார் நிலையை வெளிப்படையாகவும் வலியுறுத்துகிறது. இப்போது எழும் பெரிய கேள்வி என்னவென்றால், அரசியல் சலுகைகளை பொறுத்தவரை ஈரான் ஹார்முஸ் நீரிணையை நம்புகோலாக பயன்படுத்துகின்றதா, அல்லது உலகின் மிக முக்கியமான மூலோபாயம் நீர் வழிகளில் ஒன்றில் இரு தரப்பினரும் நீண்ட மற்றும் மிகவும் ஆபத்தான ஒரு மோதலை நோக்கி செல்கின்றார்களா? செய்திகள் ஒருபோதும் நிற்பதில்லை. உலகம் தொடர்ந்து சுழன்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு திருப்பமும் ஒரு கதையை கூறுகிறது. போர்கள், தேர்தல்கள், புவிசார் அரசியல், அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு இடையிலான வர்த்தக தளர்வை அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கும் போது ட்ரம்ப் ஆசியா முழுவதும் அமைதியாக வேறு ஏதோ ஒன்றை செய்து வருகின்றார். இந்த செய்திகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன. அமெரிக்கா மட்டும் இந்த போரில் தொடர்ச்சியாக தோல்வியுற்றிருக்கிறது என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்த வேளை, இப்போது இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான புலனாய்வு அமைப்பான மொசாட் மிக பாரிய வீழ்ச்சியை ஈரான் போர் காரணமாக சந்தித்திருப்பது இப்போது வெளியே வந்திருக்கிறது. ஆகவே ஈரான் போர் பல வழிகளில் பலருக்கும் மிக முக்கியமான பாதிப்புகளை வழங்கியிருக்கிறது. இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான புலனாய்வு அமைப்பான மொசாட்டுக்குள்ளே இருந்து மிக முக்கியமான உயர்ந்த பதவிகளில் இருந்த 2 பேர் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான முக்கியமான காரணம் ஈரான் போரில் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வி. இப்பொழுது இந்த செய்தி வெளியில வந்திருக்குது.
ஈரானிய மக்களை தூண்டிவிட்டு அவர்களுடைய எழுச்சியின் ஊடாக ஈரானிய தலைமையை கவிழ்க்க நினைத்த மிகப்பெரிய சூழ்ச்சி தோல்வியில் முடிந்துவிட்டதாக இப்போது இஸ்ரேல் ஒத்துக்கொள்கிறது. குர்திஸ்தான் இயக்கத்தில் பலரை இணைந்து கொண்டு அவர்களை ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தி ஈரானை குழப்பமடைய செய்யுமாறு ஊக்குவித்ததாக ட்ரம்ப் அவர்கள் மீது இப்போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இது இன்றைய உலக விவர செய்தி தொகுப்பு. இன்றைய தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த செய்திகளை பார்க்குறீங்கன்னு சொன்னா உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்மோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இது போன்ற மிக முக்கியமான செய்திகளை தொடர்ச்சியாக காணக்கூடியதாக இருக்கும். காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவுங்க. அது மட்டும் இல்லாமல் காணொலியை லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த காணொலி பலருக்கும் சென்று சேர்வதற்கு உதவியாக இருக்கும். தொடர்ந்தும் உலக விவர சேனலுக்கு ஆதரவளித்து வருகின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நாளை மாலை இதே நேரம் மீண்டும் ஒரு புதிய உலக விவர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நான் உங்கள் RM ராம். வணக்கம்.